ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சங்கீஸ் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் உங்கள் எல்லாரோட ஃபேவரட்டான என்னோடய டிஎம்எல் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப கேப் ஆகிடுச்சு, ஏன்னோ டிஎம்எல் போடாமல் இருக்கீங்க, ப்ளீஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் சாரி கேப் ஆனதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அப்புறம் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க், சில ஆர்கனைசிங் டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ் அண்ட் வெயிட் லாஸ் ரெசிபி எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னோட மார்னிங் டு ஈவினிங் ரூட்டீன். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆனியன் பணியாரமும் தக்காளி கத்திரிக்காய் பஜ்ஜியும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டு அதில் கடலைப்பருப்பு, உளுந்து, கொஞ்சமாக கடுகு, அப்புறம் சீரகம் எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை மூணும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தாளித்து இதை மாவில் இப்போ நான் கொட்டிட போகிறேன் ஆனியன் பணியாரத்துக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கிட்ஸுக்கு கொடுக்கறதுனால நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. ஸோ இதே டைமில் இப்போது ப்ரெஷர் பேன்லையும் ஆயில் காஞ்சிருச்சு. தக்காளி கத்திரிக்காய் பஜ்ஜிக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதையும் தாளிச்சிடலாம். பேனில் இப்போது கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் அதில் சீரகம் சேர்க்க போகிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போது அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, சின்னதாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. அதை எடுத்து மாவில் கொட்டிட போகிறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ மாவில் கொட்டிடுறேன். ரைஸ் ஊறிட்டுருக்கு பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்காக. மார்னிங் எப்போவுமே 3 பர்னரில் செய்வேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா எனக்கு 8:30க்குள்ளே டிஃபன் லஞ்ச் எல்லாமே முடிக்கணும். ஸோ இப்படி எனக்கு பழகிடுச்சு. அண்ட் ஸ்பீட் குக்கிங் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போது தக்காளி ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 5-6 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த குழம்பு குக்கர்லேயே செஞ்சிடலாம். ஆல்ரெடி இட்லி ரெசிப்பியில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க, கீழே லிங்க் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸ்பீடாக செஞ்சிடலாம், குக்கரில் ஈஸியாக செஞ்சிடலாம். அதோடு இது லஞ்சுக்கும் ரைஸுக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். கத்திரிக்காய் 4 இல்லை 5 சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிப்பியும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ரைஸும் கொதிச்சிட்ருக்கு தண்ணி. நான் கொஞ்சமாக எப்போவுமே உப்பை ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி 3-4 விசில் விட்டுக்கலாம். ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போடுங்க. அப்போ தான் அடைப்பு அதெல்லாம் எதுவுமே இருக்காது, வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ரைஸ் வெந்துருச்சு. இப்போ ஆற வச்சுருக்கேன். பொரியலுக்கு கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ எல்லாம் சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா பொரியல்லையே ரைஸை போட்டு கலக்கி கொடுத்துருவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன். இதுவும் ஹெல்த்தி தான். மோஸ்ட்லி தனியாக தாளித்து கொடுப்பேன். டொமேட்டோ, அப்புறம் ஸ்வீட் கார்ன், பேபி கார்ன், பொட்டேட்டோ ரைஸ், வெண்டைக்காய், அந்த மாதிரி என்னோடய லஞ்ச் பாக்ஸ் ரைஸ் ரெசிபீஸில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. 1 pot ரைஸும் போட்டிருக்கேன், வெரைட்டி ரைஸும் போட்டிருக்கேன். சுட சுட வெங்காய பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தக்காளி கத்திரிக்காய் பஜ்ஜியும் தயாராகிடுச்சு. 4-5 விசில் விட்டுட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு இப்படி நல்லா மத்து வச்சு கடைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு குழம்பு கிடைக்கும். இது நம்ம இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம், ரைஸுக்கும் வச்சுக்கலாம். ஸோ வாங்க சாப்பிட்லாம். எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, கிட்ஸும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ அடுத்த நாள் ஆப்பம் தேங்காய் பால் செய்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். அரிசி அரைக்கிறதுக்காக பச்சரிசி, புழுங்கல் அரிசி, வெந்தயம், உளுந்து எல்லாமே ஊற வச்சுருக்கேன். 2 hours ஊறினதுக்கப்புறம் அரைச்சிட போகிறேன். தேங்காய் பால் ரொம்பவே நல்லது உடம்புக்கு, வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றிடும். டைம் 11 o'clock ஆச்சு. ஸோ ஜூஸ் டைமுக்கு இப்போ ரோஸ் மில்க் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நைட்டே பாதாம் பீஸின் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா சப்ஜா சீடு,
ஸ்வீட் பேசில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இது வந்து இப்படி ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பஃபியாக வந்திருக்கும். இதுவும் வந்து ரொம்ப ஹெல்த்தி, பாடி கூலண்ட், இது நல்ல இம்யூனிட்டியை வந்து ரைஸ் பண்ணும். இப்போ வந்து ரோஸ் மில்கில் இதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ பாலை வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூளும் நாட்டு சர்க்கரையும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ரோஸ் மில்க் தயார் பண்ணிடலாம். இப்போ ஒரு டம்ளரில் நான் கொஞ்சமாக வந்து ஸ்ட்ராபெரி சிரப் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு இது பிடிக்கும் இந்த ஃப்ளேவர், ஸோ நான் ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பாலை வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துருங்க. நாட்டு சக்கரைலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. பாதாம் பீஸுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 ஊற வச்சாவே நல்லா பவுல் ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம ஃபலூடாவில் அப்புறம் நிறையா ஸ்மூத்திஸ், மில்க் ஷேக்ஸ் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம். ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் கிட்ட போதும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதில் சப்ஜா சீட் ஆட் பண்ணும்போது 3/4 கப்பு இருந்த மில்க் வந்து நமக்கு இன்னும் சேர்த்து கிடைக்கும். இப்போ பாதாம் பீஸின் வந்து ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டாவில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆல்மண்ட் கம் அப்படின்னு சொல்கிற இந்த பாதாம் பீஸின்லேயும் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் அதுவும் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இதில் 2 ஸ்பூன் போல் ஊற வச்ச சப்ஜா விதைகளை சேர்க்குறேன். இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம அப்படியே சிறப்போடு குடிக்கும் போது, ஐ மீன் மில்க் ஷேக்காக குடிக்கும் போது நல்லா வாயில் மாட்டும் போது நல்லாயிருக்கும். பாருங்கள், நமக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள் குவான்டிட்டி. நான் 3/4 கப்பில் போட்டேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். ஸோ யம்மியான ரோஸ் மில்க் தயாராகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு மாவு அரைக்க அரிசி ஊற போடும் போது தண்ணியெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறையா கிடைக்கும். உளுந்து களைஞ்ச தண்ணி, பருப்பு கழுவும் போது கிடைக்கிற தண்ணி எல்லாமே வந்து இந்த மாதிரி செடிக்கு ஊற்றிடுவேன். இது வந்து பூவாழை மரம் பக்கத்தில் குட்டியை கன்று வச்சுருக்கு. இந்த மாதிரி கொய்யா அப்புறம் செம்பருத்திலலாம் ஊற்றிடுவேன், நல்லா வளரும். வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓரிதழ் அப்படின்னு சொல்கிற இந்த சிகப்பு செம்பருத்தியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. சித்தர்கள் வந்து இதை தங்க பஸ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு மட்டும்தான் இந்த பயன்படும் நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை, இதில் நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் என்னென்ன ரெசிபீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இதோட இலையும் சரி பூவும் சரி நம்ம வந்து டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா பாடியில் நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் குணமாகுது. ப்ரெக்னென்ட் ஆகாதவங்களுக்கு இது ரொம்பவே அருமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பாடியில் இருக்கிற பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம் எல்லாமே கூட க்யூர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இதில் வந்து நம்ம அரைச்சி ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபேஸில் இருக்கிற பிம்பிள் அப்புறம் இந்த ஆக்னி மார்க்ஸ் அதெல்லாம் வந்து க்யூர் ஆகிட்டு நல்லா வந்து கலர் கிடைக்கும் ஃபேஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ என்னோடய ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. நான் இப்போ ரிலாக்ஸாக வந்து செடிக்கு பார்த்துட்ருக்கேன். அப்புறம் துணியெல்லாம் வந்து காய வச்சுட்டேன். மார்னிங்கே வந்து மிஷினில் லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு துணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அந்த பக்கம் போய் கொஞ்சம் பூவெல்லாம் பறித்து வைக்கலாம். எண்ணெய் காய்ச்சறதுக்காக பறிச்சிட்ருக்கேன். ரிங்கும் வந்து படுத்துட்ருக்கான். ஸோ நான் இப்போ துணி காய வச்சுட்டு வந்துட்டேன். ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. ரிங்கும் வந்து இப்போது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நல்லா டயர்டாக படுத்துட்ருக்காரு. மார்னிங் நல்லா 2 ஹவர்ஸ் நல்ல வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போது அவனோட ஸ்லீப்பிங் டைம். ஸோ வந்து நல்லா தூங்கணும் அப்படின்னு நினைப்பான் இந்த டைமில். நைட்டெல்லாம் வந்து எந்திரிச்சிட்டே தான் இருக்கிறதுனால. ஓகே, விளையாடும் போது இன்னொரு டைம் காட்டுறேன். நல்லா டயர்டாக இருக்கான் இப்போது. ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே. ஸோ நான் வந்து வீடு வந்து மாப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மெய்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து வீடு மாப் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து இப்போ ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி பண்ணலான்ட்ருக்கேன். கொள்ளுப்பொடி, கொல்லும் ஃப்ளாக்ஸ் சீடும் போட்டு ஒரு இட்லி பொடி மாதிரி பண்ணலான்ட்ருக்கேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படி செய்கிறது அப்படின்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். கொல்லில் நிறைய வந்து மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் நிறைய கொள்ளு சட்னி, கொள்ளு ரசம், கொள்ளு சூப் அப்படி நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். ஸோ வாங்க எப்படி வந்து கொள்ளுப்பொடி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை நோட் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சுது. ஸோ வந்து இப்போது நாளைக்கு வந்து கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரைஸ் ரெசிபி செய்கிறதுக்காக பச்சைப்பயிறு, முளைக்கட்டின பச்சைப்பயிறு செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக பச்சைப்பயிரும்
கொள்ளும் வந்து ஊற வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து கொள்ளும் வந்து முளைக்கட்டி நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ அதனால் ரெண்டும் வந்து இப்போது நான் ஊற வைக்க போகிறேன். கொள்ளு வந்து நம்ம கொள்ளு சட்னி, ரசம், அப்புறம் சூப் இந்த மாதிரி நிறையா செஞ்சு சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை பயிரும் அப்படி தான் முளைக்கட்டி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நல்ல வெயிட் லாஸ் ரெசிபி. கிட்ஸுக்கும் வந்து அது நல்லது. முளைக்கட்டி நம்ம வந்து அது சேலடில், அப்புறம் வெஜிடபிள் சேலட், அப்புறம் பொரியல் அதில் சேர்த்து நம்ம கொடுக்கலாம். ரைஸ்லேயும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுக்கலாம். இப்போ வந்து கொள்ளு வந்து முளைக்கட்டி ஃப்ரிட்ஜில் நான் வந்து ஏர் டைட்டாக எடுத்து வச்சுட போகிறேன். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வேணுங்கிறப்ப பச்சையாவோ இல்லை வேக வச்சு சாப்பிட்டுட்டு அந்த சூப்பையும் குடிச்சிடலாம். எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. காலையில் எம்டி ஸ்டொமக்காக வெறும் வயிற்றில் முளைக்கட்டின கொள்ளு நல்லா மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா சுகர் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆகுது, நார்மல் லெவல் வருது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டிப் அது. அப்புறம் வந்து அது முளைக்கட்டின கொள்ளு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது சுகர் இருந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக வந்து கொள்ளு பொடி வாங்க செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து கொள்ளு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். சீரகம், மிளகு வந்து 1 ஸ்பூன், மிளகா வந்து 5லேருந்து 6 மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் உளுந்து வந்து ஒரு 2 ஸ்பூன். உளுந்தோட அளவுலேயே வந்து துவரம்பருப்பும் உளுந்தும் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறோம். அது அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது, அப்புறம் அது டாமினேட் ஆயிரும். கொள்ளு தான் அதிகமாக இருக்கணும், ஏன்னா இது வெயிட் லாஸ் ரெசிபி அப்படிங்கிறனால கொள்ளு தான் நம்ம அதிகமாக சேர்க்கணும். ஸோ இப்போ உளுந்து எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு துவரம்பருப்பு வந்து எடுத்துக்கணும். இது வந்து நம்ம பருப்பு பொடி அந்த டேஸ்ட் அந்த ஸ்மெல் அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வெறும் வானலியில் வறுத்துக்கலாம். இப்போ வந்து கடாய் வந்து காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கொள்ளை போட்டு வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றியும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம், ட்ரை ரோஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆயிலே ஊற்றாமல் வெறும் வானலியில் 1 கப் கொள்ளு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு கருக விடாமல் நல்லா செவக்க ஒரு 4 மினிட்ஸ் அந்தளவுக்கு செவக்க வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வரும், உங்களுக்கே தெரியும், வறுக்கும் போது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கொள்ளை வறுத்து எடுத்து வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். கடைசியாக வந்து உப்பும் கொள்ளை வறுத்தாச்சு, வேற ஒரு பிளேட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றாவே சேர்த்து வறுத்துடலாம். துவரம்பருப்பு, உளுந்து, மிளகா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து கடைசியாக அந்த சூட்லேயே வந்து வறுத்துக்கலாம். மார்னிங்கே வந்து எடுத்து வச்சுருந்தேன், ஸோ நல்லா காஞ்சிருந்தது. சூட்லேயே வந்து கருவேப்பிலை வதங்கிரும். இது கூட வந்து இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அதுவும் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆலிவ் விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆலிவ் விதையை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. கொள்ளுப்பொடி மட்டுமே செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிடுறேன். அது கூடவே அந்த சூட்லேயே வந்து சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் அடுப்பு அமர்த்திட்டேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஆறுனதும் அரைச்சிடலாம். இப்போ இது கூட நான் வந்து இப்போது கொஞ்சமாக வந்து ஃப்ளாக்ஸ் சீட் ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்ம டயட்டில் இருக்கவங்க எடுத்துக்கலாம். சேலடில், அப்புறம் ஸ்மூத்திஸ், ரெசிபீஸ்லலாம் வந்து ஜூஸ்லலாம் வந்து நம்ம போட்டு குடிக்கலாம். பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்கிற குட் ஃபேட் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப நல்லது, நம்ம இதை எடுத்துக்கிறது வெயிட் லாஸ்க்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ ஆறிச்சு, எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அரைச்சி ஒரு நல்ல ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். டெய்லியுமே நம்ம இதை இன்டேக் பண்ணுறது நல்லது. ஸோ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இது ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நான் இன்னொரு சில்வர் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். இப்போது லஞ்சுக்கு வந்து இதை சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. மாவெல்லாம் அரைச்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து கிளாஸ் பவுல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இது நியூவாக வாங்கினது இங்கே விவிஆர் ஃபேன்சி அப்படின்னு சொல்கிற ஒரு கண்ணாடி கடையில். ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக லெஃப்ட் ஓவர்ஸ், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கினேன். இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணி காய வச்சிட்ருக்கேன்.
அடுத்ததாக அமேசான் அன்பாக்சிங் ஒன்று பார்க்கலாம். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங்காக நான் ஆர்டர் பண்ணேன் ஒரு கிளாஸ் டிஃபன் பாக்ஸ் தான் வந்திருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா குவாலிட்டியாக இருந்தது. ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் மைக்ரோவேவ் சேஃப். ஸோ வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பிரித்து பார்த்துட்டு இருந்தேன். நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. ஃப்ரிட்ஜ் மேக் ஓவரில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லாவே ஹெவியாக குவாலிட்டியாக இருந்தது, வெயிட்டாக இருக்குது. மைக்ரோவேவ் சேஃப், டிஷ்வாஷர் சேஃப், அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர்லேயும் வச்சுக்கலாம். லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல லாக் அண்ட் லாக் டைப்பில் 4 பக்கமும் சீல்டாக வருது. கேஸ்கெட் அந்த இன்னர் லைனரும் பார்த்திங்கன்னா சிலிக்கான் லைனர் வருது. குவாலிட்டியாகவே இருக்குது. நீங்கள் ஓவன் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற குழம்பு கிரேவிஸ்லாம் அப்படியே லிட்டை மட்டும் எடுத்துகிட்டு ரீஹீட் பண்ணால் போதும். நம்மளோட லெஃப்ட் ஓவர் கிரேவி, சப்பாத்தி, ரைஸ், கர்ரீஸ் எல்லாமே வந்து இதில் ஏர்டைட்டாக போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஃபுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. 3மே வந்து ஒரே அளவாக ஈக்குவலாக இருந்தது. நல்ல லாக் அண்ட் லாக்காக இருக்கிறதுனால ஏர்டைட்டாக இருக்கும். ஸோ வாங்கினேன். ஸோ அதையெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக இப்போது ஸ்விம்மிங் பூலில் தண்ணி வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே ஃபில் பண்ண வாட்டரை வந்து நல்லா வாஷ் பண்ணி அவுட்லெட் வழியாக வெளியே எடுத்து விட்டாச்சு. ஸோ இந்த விலாகை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை பாய்.